Hi friends, welcome back to Kalais Aryork channel. நம்ம பார்க்க போகிறது டேப்லெட் பீட்ஸ் வச்சு டிசைன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிசைன் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ என்னடா இவ ஆல்ரெடி 2 டிசைன் வந்து டேப்லெட் பீட்ஸில் பண்ணி போட்டுட்டா, மறுபடியும் டேப்லெட் பீட்ஸா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஏதோ இந்த டிசைன் வச்சு நம்ம சேனல் வந்து பிக்கப் ஆகிடாதா அப்படின்னு நினச்சி தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கிறேன் டேப்லெட் பீட்ஸில். ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம டேப்லெட் பீட்ஸை வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெக் டிசைனுக்கும் பண்ணலாம், ஸ்லீவ் டிசைனுக்கும். ஸோ ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி தான் இந்த டிசைன் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேப்லெட் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் ஒயிட் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட் பீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோட சைஸ் வந்து 2 சைஸு. ஸோ இதில் ஒரு பீட்ஸாக அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ லாஸ்ட் ஃபினிஷ் பண்ணுற இடத்துல லாக் போட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் கொடுத்து க்ளூ கொடுத்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன். கரெக்டாக சென்டர் பாயிண்ட் பார்த்து ஒட்டிக்கிறேன். ஸோ கேப் கொடுத்துக்குங்க, லைட்டாக வந்து கேப் கொடுத்துட்டு இப்போ ரெண்டாவது பீடை வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதை சுற்றியும் வந்து மறுபடியும் அதே சேம் மெத்தடு ஒயிட் பீடை வந்து கொடுத்துக்கிறேன். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பிக்னர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த டிசைன் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்கு டு ஸ்லீவ் டிசைனுக்கு ரெண்டுக்கும் வந்து ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபரெல்லாம் வந்து கேட்டாங்க, நெக்குக்கு நீங்கள் பண்ணும்போது ஸ்லீவுக்கும் இதோட மெத்தடு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. சேம் இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கும் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கும் இந்த டிசைன் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இது. ஸோ யார் வேணால் இந்த டிசைன் வந்து பண்ணலாம். என்னடா இவ டேப்லெட் பீட்ஸ் வச்சு ஏதோ வந்து டிசைன் பண்ணிகிட்டே இருக்கிறான்னு சொல்லி நினைக்காதீங்க. சப்போஸ் நம்ம சேனலு அட்லீஸ்ட் இதுலேயாச்சும் நம்ம சேனல் வந்து பிக்கப் ஆகிடாதா அப்படின்னு ஒரு ஆசையில் தான் ஒவ்வொரு டேப்லெட் டிசைன் பண்ணும்போது நம்மளோட சேனல் வந்து இந்த டிசைனில் வந்து பிக்கப் ஆகும், இந்த டிசைனில் வந்து எப்படியாவது பிக்கப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிசைனும் நான் வந்து போடுறேன். ஸோ நான் போடுறேன், எனக்கு பிடிச்சி தான் போடுறேன். சப்போஸ் இது உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து வியூஸே போக மாட்டேது, என்ன காரணம்னு தெரிய மாட்டேது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஜர்தோசி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக, ஏன்னா நம்ம கொடுத்துக்கிற அந்த பீட்ஸ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தான். ஸோ அதுக்காக அந்த கேப்பும் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் தகுந்த மாரி வந்து ஜர்தோசி வந்து நான் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த கேப்பில் வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஜர்தோசி கொடுத்து ஃபில் பண்ணிங்க. நார்மல் நீடில் எடுத்துக்குங்க. ஆரி நீடிலையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து இதில் வந்து ஆரி நீடில் பண்ணலை. ஸோ நார்மல் நீடில் தான் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரி தெரியாதவங்க கூட இது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதனால் நான் நார்மல் நீடில் வச்சு இந்த ஜர்தோசியை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து என்னன்னுச்சுன்னா வந்து நேற்று இல்லை அதுக்கு முந்தின நாள் வந்து ஒரு வீடியோ போட்டேன். சுகர் பீட்ஸில் வந்து நம்ம வந்து 3D ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போதே என்னாச்சுன்னா பேக் பெயின் ஆரம்பிச்சிச்சு, கால் வலி ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நான் டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிற வழியாகிடுச்சு. ஸோ அதனால் அதை எடிட் பண்ணிவிட்டு டக்குன்னு அப்படியே போஸ்ட் பண்ண சொல்லிவிட்டு நான் அதனால் போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னால் வாய்ஸும் கொடுக்க முடியல. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது வியூஸே போகல. ஸோ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவில் பெருசாக எனக்கு வியூஸே வர மாதிரி நான் என்ன டிசைன் பண்ணாலும். ஸோ நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் நான் வந்து உட்காந்து வீடியோ எடுக்கிறதால எனக்கு வந்து பேக் பெயின், முதுகு வலியும் கால் வலியும் வந்துருச்சு. அதனால் நான் வந்து டாக்டர்கிட்ட போக வேண்டியதும் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு வந்து அது கரெக்டாக அதில் வந்து வாய்ஸும் கொடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் கேப்பில் வந்து ஜர்தோசி கொடுத்து ஃபில் பண்ணிட்டேன். இதில் என் பையன் வரை என்னை கலாய்ச்சிட்டான். உன்னோட வாய்ஸ்க்கு வந்து கொடுக்காமலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு கலாய்ச்சி விட்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச வாய்ஸில் வந்து நான் ஓரளவுக்கு வந்து சொல்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் யாராவது புரியலைன்னா தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். ஒரு பீட்ஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நார்மல் நீடிலில் நம்ம பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஆரி நீடிலில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது பிக்னஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆரி நீடிலில் பண்ணலாம்.
டிசைன் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவுட்லைன் வந்து வரைஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறோமோ, அதே மாரி அவுட்லைனும் நான் வந்து வரைஞ்சுக்கிட்டேன். டேப்லெட் பீட்ஸ் கிட்ட வரும்போது ரவுண்டு, நம்மளோட டைமண்ட் ஷேப் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிற மாரி அதுக்கு வந்து நம்ம வி ஷேப் குடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து அவுட்லைனுக்கான மெத்தடுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன்ஸ சுத்தியும் ஜர்தோசி குடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ஸ்டோன்ஸுக்குமே இந்த மாரி ஜர்தோசி குடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோன்ஸோட மேலே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் குடுத்துக்கலாம். ஸ்டோன்ஸ்க்கு மேலே வந்து ஒரு 3 ஃப்ரெஞ்ச் நாட் வர மாரி குடுத்துக்குங்க. குட்டியா ஒரு ஃப்ளவர் மாரி தெரியும் அது. ஸோ உங்களுக்கு வேணுனா நீங்க வந்து சமிக்கு கூட வச்சு குடுக்கலாம். ஸோ நான் குடுக்குறது வந்து ஈஸியான மெத்தட்ல வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் குடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா வேணும் அப்படின்னா, சமிக்கு கூட வச்சு குடுத்துக்கலாம். ஸோ உங்களோட நான் போடுற டிசைன்ஸோட இன்னும் கொஞ்சம் உங்களோட கிரியேட்டிவும் காட்டலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கிறதுல எல்லாத்துலேயும் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். டேப்லெட் பீட்ஸ்க்கு மேலே வந்து ஒரு 3 பீட்ஸ் அதுமாரி கொடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து நான் வந்து வீடியோவில் வரல, கவர் ஆகல காணோம். ஸோ அதனால் ஒரு 3 பீட்ஸு புட்டாஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட அவுட்லைனில் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அது எவ்வளோ நம்மளால் குட்டி குட்டியாக வந்து செயின் ஸ்டிச் போட முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து குட்டி குட்டியாக போட்டு செயின் ஸ்டிச்சை போட்டு அவுட்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ அவுட்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவுட்லைனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் வந்து போட்டுட்டுருக்கிறேன். ஸோ ரொம்ப க்ளோஸாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸாக போடும்போது தான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக திக்காக ஒரு மாதிரி தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸில் வந்து போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் பீட்லேயே வந்து நமக்கு வந்து நம்ம ஸ்லீவோட டிசைனில் அங்கங்கே எவ்வளோ க்ளோஸாக வேணுமோ இல்லை கேப் விட்டு வேணுமோ அந்த மாதிரி நமக்கு வந்து புட்டாஸ் கொடுப்போங்க. நான் அந்த மாதிரி ஒரு 2 இது கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீட்ஸ் கொடுத்து புட்டாஸ் கொடுத்து லாக் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த பக்கத்துலேயும் 5 பீடு அந்தமாரி கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். சேம் நம்ம நார்மல் நீடில் எடுத்துக்கோங்க. ஜர்தோசி வந்து அதே மாதிரி அந்த கேப்பில் வந்து பீட்ஸோட அந்த கேப்பில் வந்து ஜர்தோசி கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஒயிட் பீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டு, சேம் அதே மெத்தட்லயே நம்மளோட அந்த கோல்டு கலர் பீட்ஸ்லயும் ஜர்தோசி கொடுத்து ஃபில் பண்ணிக்கங்க. கரெக்ட்டா அந்த கேப் வந்து கவர் ஆகணும். ஸோ அப்போ நம்ம கவர் ஆகும்போது தான் நமக்கு ஜர்தோசி வந்து தெரியும். அந்த மாரி வந்து கவர் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த சிம்பிள் டிசைன் டேப்லெட் பீட்ஸ் டிசைன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பார்த்தா எப்படி இருக்குது? ஸோ உங்களோட ப்ளவுஸ் டிசைன்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விட்றாதீங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் குடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.